தலைப்பு செய்திகள். கொட்டாஞ்சேனை துப்பாக்கிச்சூடு, சந்தேக நபர்கள் யாழில் கைது. பிரதேச சபை தவிசாளர் உட்பட 6 பேர் கைது. மாகாண சபை தேர்தல் பற்றி தீர்மானிக்க முடியாது. கடும் மின்னல் தாக்கம் குறித்து பொதுமக்களுக்கு எச்சரிக்கை. போதைப்பொருள் விற்பனையில் ஈடுபட்ட தம்பதி கைது. அமெரிக்க விசா முறையில் மாற்றம். இனி விரிவான செய்திகள். கொழும்பு கொட்டாஞ்சேனை 16ஆம் ஒழுங்கையில் வெள்ளிக்கிழமை இரவு இடம்பெற்ற துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்துடன் தொடர்புடைய பெண் உட்பட 2 யாழ்ப்பாணம் மானிப்பாய் பகுதியில் வைத்து மானிப்பாய் போலீசாரால் சனிக்கிழமையன்று கைது செய்யப்பட்டுள்ளனர். இது தொடர்பில் மேலும் தெரிய வருவதாவது: கொட்டாஞ்சேனை 16ஆம் ஒழுங்கையில் நேற்று முன்தினம் இரவு சொகுசு காரில் வந்த குழுவொன்று நபரொருவர் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தி அதே காரில் மோதிவிட்டு அங்கிருந்து தப்பிச் சென்றுள்ளனர். துப்பாக்கிச்சூட்டில் காயமடைந்தவர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்துள்ளார். உயிரிழந்தவர் 43 வயதுடையவர் என போலீசார் தெரிவித்துள்ளனர். இது தொடர்பில் போலீசாரால் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் துப்பாக்கிச் சூட்டினை நடாத்திய பெண் உட்பட 2 யாழ்ப்பாணம் மானிப்பாய் பகுதியில் வைத்து யாழ்ப்பாணம் மாவட்ட சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகரின் வழிகாட்டலின் கீழ் மானிப்பாய் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். கொட்டாஞ்சேரியை சேர்ந்த ஆண் ஒருவரும் பெண் ஒருவருமே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் 2 மானிப்பாய் போலீஸ் நிலைய கண்காணிப்பில் வைக்கப்பட்டுள்ளதுடன் கொட்டாஞ்சேனை போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட உள்ளமை குறிப்பிடத்தக்கது. நெடுந்தீவில் தொல்பொருள் சின்னத்திற்கு சேதம் ஏற்படுத்தினர் என்ற குற்றச்சாட்டில் நெடுந்தீவு பிரதேச சபை தவிசாளர் உள்ளிட்ட 6 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். கைதானவர்கள் ஊர்காவற்துறை நீதவான் நீதிமன்றத்தில் வியாழக்கிழமை முற்படுத்தப்பட்ட நிலையில் பிணையில் செல்ல அனுமதிக்கப்பட்டனர். நெடுந்தீவு வெடியரசன் கோட்டை அமைந்துள்ள பகுதியில் வீதி அமைப்பு பணி முன்னெடுக்கப்பட்டுள்ளது. குறித்த பகுதியில் உள்ள தொல்பொருள் சின்னம் சேதப்படுத்தப்பட்டதாக தெரிவித்து தொல்லியல் திணைக்களத்தினால் செய்யப்பட்ட முறைப்பாட்டுக்கு அமைய குறித்த பணியில் ஈடுபட்ட 2 பேர் நெடுந்தீவு போலீசாரால் கைது செய்யப்பட்டு ஊர்காவற்துறை நீதவான் நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட்டு பிணையில் செல்ல அனுமதிக்கப்பட்டனர். அதனைத் தொடர்ந்து நெடுந்தீவு பிரதேச சபை தவிசாளர், பிரதேச சபை தொழில்நுட்ப உத்தியோகத்தர், ஒப்பந்ததாரர் உள்ளிட்ட 4 பேர் யாழ்ப்பாண மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவு போலீசாரால் விசாரணைக்கு அழைக்கப்பட்டு கைது செய்யப்பட்டனர். கைதான குறித்த 4 பேரும் ஊர்காவற்துறை நீதவான் நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட்ட நிலையில் அவர்கள் பிணையில் செல்ல அனுமதிக்கப்பட்டதுடன் வழக்கு ஒத்திவைக்கப்பட்டது. நெடுந்தீவு வெடியரசன் கோட்டை தமிழ் மன்னனின் வரலாற்றுடன் தொடர்புடையது என தெரிவிக்கப்படும் சில வருடங்களுக்கு முன்பு குறித்த பகுதி பௌத்த வரலாற்றுடன் தொடர்புடைய பகுதி என கடற்படையினரால் பதாகை போடப்பட்டு சர்ச்சை எழுந்த நிலையில் அந்த பதாகை நீக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. மாகாண சபை தேர்தல் பற்றி எனக்கு தீர்மானிக்க முடியாது. தேர்தல் முறைமையை பாராளுமன்றத்தில் நிறைவேற்றி கொடுங்கள் என எதிர்க்கட்சிகளிடம் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். 2026ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்ட முன்மொழிவு பாராளுமன்றத்தில் வெள்ளிக்கிழமை சமர்ப்பிக்கப்பட்ட போது நிதி அமைச்சரும் ஜனாதிபதியுமான அனுரகுமார திசாநாயக்க இதனை தெரிவித்துள்ளார். அவர் மேலும் குறிப்பிடுகையில், மாகாண சபை தேர்தலுக்கு 10 பில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச ஊழல் மோசடிகளுடன் ஒன்றிணைய மாட்டார். அவருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன் என தெரிவித்துள்ளார். கம்பாவில் திவுலப்பிட்டிய பிரதேசத்தில் போதைப்பொருள் விற்பனையில் ஈடுபட்டு வந்த தம்பதியினர் திவுலப்பிட்டிய போலீஸ் ஊழல் தடுப்பு பிரிவினரால் வெள்ளிக்கிழமை கைது செய்யப்பட்டுள்ளனர். திவுலப்பிட்டிய போலீஸ் ஊழல் தடுப்பு பிரிவினருக்கு கிடைத்த தகவலின் பேரில் மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளைப்பில் சந்தேக நபர்களான தம்பதியினர் கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்டவர்கள் திவுலப்பிட்டிய மரதகம் உள்ள பிரதேசத்தில் வசிப்பவர்கள் ஆவர். சந்தேக நபர்களான தம்பதி நீண்ட காலமாக திவுலப்பிட்டிய கட்டுவெல்லேகம துனகஹா அழுத்தே போல மரதகலமுல டெல்லிகலமுல நில்பானகொட மினுவாங்கொட ஆகிய பிரதேசங்களில் போதைப்பொருள் விற்பனை செய்து வந்துள்ளதாக போலீஸ் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. தம்பதியிடமிருந்து 11 கிராம் 980 மில்லிகிராம் ஹெரோயின் மற்றும் 5100 மில்லிகிராம் ஐஸ் உள்ளிட்ட போதைப் பொருட்கள் கைப்பற்றப்பட்டுள்ளன. சந்தேக நபர்களான தம்பதியினர் சனிக்கிழமை மினுவாங்குட நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது.
மத்திய, வடமேல், ஊவா மற்றும் சப்ரகமுவா ஆகிய மாகாணங்களிலும், அம்பாறை, அம்பாந்தோட்டை, மன்னார் மற்றும் அனுராதபுரம் ஆகிய மாவட்டங்களிலும் இடியுடன் கூடிய மழை பெய்யும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இந்த எச்சரிக்கையானது சனிக்கிழமை இரவு 11 மணி முதல் அமலில் இருக்கும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளைகளில் அப்பிரதேசங்களில் பலத்த காற்றுடன் வீசக்கூடும் எனவும் வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. பாகிஸ்தானுக்கு எதிராக செயல்படும் தெஹ்ரீக்-இ-தாலிபான் பாகிஸ்தான் என்ற அமைப்புக்கு ஆப்கானிஸ்தான் அடைக்கலம் கொடுப்பதாக பாகிஸ்தான் குற்றம் சாட்டி வருகின்றது. கடந்த மாதம் ஆப்கானிஸ்தானில் பயங்கரவாத கும்பலை குறிவைத்து பாகிஸ்தான் தாக்குதல் நடத்தியது. அந்த தாக்குதலில் 206 பேர் பலியானர். இதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக தலிபான் நடத்திய தாக்குதலில் 23 வீரர்கள் உயிரிழந்தனர். பதிலுக்கு ஆப்கானிஸ்தானில் உள்ள தெஹ்ரீக்-இ-தாலிபான் பாகிஸ்தான் அமைப்பின் தலைவர்கள் மீது பாகிஸ்தான் வான்வெளி தாக்குதல் நடத்தியது. இதனைத் தொடர்ந்து இரு நாடுகளுக்கும் இடையே மோதல் வெடித்தது. இந்த மோதல்களினால் உயிரிழப்புகள் ஏற்பட்டு வருகின்றன. இதற்கிடையே கடந்த மாத இறுதியில் கத்தார் மத்தியஸ்தத்தால் தற்காலிக போர் நிறுத்தம் ஏற்பட்டது. தொடர்ந்து துருக்கியில் பல கட்டங்களாக அமைதி பேச்சுவார்த்தை நடந்து வந்தது. ஆனால் போர் நிறுத்தத்தை மீறி பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் எல்லையில் நடந்த துப்பாக்கிச் சண்டையில் 5 ஆப்கான் பொதுமக்கள் தற்போது உயிரிழந்துள்ளனர். இந்நிலையில் துருக்கியின் இஸ்தான்புல் நகரில் நடந்து வந்த பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் அமைதி பேச்சுவார்த்தை தோல்வியில் நிறைவடைந்துள்ளது. பாகிஸ்தானின் பொறுப்பற்ற அணுகுமுறையே இத்தோல்விக்கு காரணம் என்றும், ஆப்கான் மீதான எந்த ஒரு தாக்குதலுக்கும் உரிய பதிலடி கொடுப்போம் எனவும் ஆப்கான் அரசு அறிக்கை வெளியிட்டுள்ளது. சுவிஸ் விஞ்ஞானி பிரெட்ரிக் ஸ்பீசர் என்பவரால் 1869ஆம் ஆண்டு DNA முதலில் கண்டுபிடிக்கப்பட்டது. ஆனால் டிஎன்ஏவின் கட்டமைப்பு 1953ஆம் ஆண்டு அமெரிக்க உயிரியலாளர் ஜேம்ஸ் வாட்சன் மற்றும் இயற்பியலாளர் பிரான்சிஸ் கிரீக் என்பவர்களால் கண்டுபிடிக்கப்பட்டது. இந்நிலையில் டபுள் ஹெலிக்ஸ் DNA கட்டமைப்பை கண்டுபிடித்தவர்களில் ஒருவரான உயிரியலாளர் ஜேம்ஸ் வாட்சன் தனது 97வது வயதில் காலமானார். கடந்த வியாழக்கிழமை நியூயார்க்கின் கிழக்கு நார்த் போர்ட்டில் அவர் உயிர் பிரிந்துள்ளது. அவரது மகன் டங்கன் வாட்சன் நியூயார்க் டைம்ஸ் கட்டுரையில் இதை உறுதிப்படுத்தியுள்ளார். நோய் தொற்று காரணமாக சிகிச்சை பெற்று வந்த அவர் மருத்துவமனையில் நிம்மதியாக இறந்தார் என டங்கன் வாட்சப் தெரிவித்துள்ளார். 1928ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 6ஆம் தேதியன்று சிகாகோவில் பிறந்த வாட்சன் தனது 24வது வயதில் கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் பிரான்சிஸ் கிரீக்குடன் டிஎன்ஏவின் அமைப்பு குறித்து ஆராய்ச்சி நடத்தினார். 1953ஆம் ஆண்டு அவர்கள் முன்மொழிந்த இரட்டை ஹெலிக்ஸ் மாதிரி உயிரினங்களில் ஒரு தலைமுறையிலிருந்து மற்றொரு தலைமுறைக்கு பரம்பரை தகவல்களை எவ்வாறு கடத்தப்படுகின்றன என்பதை விளக்கியது. இது அறிவியல் வரலாற்றில் ஒரு மைல்கல்லாக மாறியது. இந்த கண்டுபிடிப்புக்காக வாட்சன், கிரீக் மற்றும் மற்றொரு விஞ்ஞானி மாரிஸ் வில்கின்ஸ் ஆகியோருக்கு 1962இல் மருத்துவத்திற்கான நோபல் பரிசு வழங்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. வரலாற்றில் இன்று 1963 ஜப்பானில் மீக் என்ற இடத்தில் நிலக்கரி சுரங்கத்தில் இடம்பெற்ற விபத்தில் 458 பேர் உயிரிழந்தனர். 1994 டிராம் சிட்டாட்டியம் என்ற தனிமம் கண்டுபிடிக்கப்பட்டது. 2005 ஜோர்தான் அம்மான் நகரில் 3 விடுதிகளில் இடம்பெற்ற தற்கொலை குண்டு தாக்குதலில் 60 பேர் கொல்லப்பட்டனர். 2012 கொழும்பு வெலிக்கடை சிறைச்சாலையில் காவலர்கள் மற்றும் கைதிகளுக்கிடையே இடம்பெற்ற மோதலில் 27 பேர் கொல்லப்பட்டனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் பண்ணவும்.